வியாபாரத்துக்காக பிரியாணி பேக்கிங்லாம் வேக வேகமாக பண்ணிக்கிட்டே இருந்தோங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து பாட்டு பாடிக்கிட்டு வருவாங்க இந்த மாரி வண்டியில. நீங்களும் நெறைய பார்த்துருப்பீங்க. அதில ஒருத்தர் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவர் குரல் வளமும் புடிச்சிருந்துச்சு. சரி அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நெனச்சேன். நம்மளால பெருசா ஒண்ணும் முடியாதுல்ல. அட்லீஸ்ட் ஒரு பிரியாணியாச்சும் குடுப்போம். அப்படின்ட்டு அவர கூப்பிட்டு கேட்டேன். எத்தன பேர் சார் இருக்கீங்கன்னு கேட்டேன். 7 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த ட்ரூப்ல. சரின்ட்டு 7 பேருக்குமே பிரியாணி தரோம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். வாங்கிக்கிறேன் சார். காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டோம் வேண்டான்னாரு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் கூட இருந்தவங்க வந்து மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் வாங்கி வச்சுக்கலான்னாரு. அதுக்கப்புறமா அவர் வாங்கிக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் 7 பிரியாணி பேக் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க கையில குடுத்துட்டு வந்தேங்க. அங்கேருந்து வந்த உடனே ஓனர்கிட்ட சொல்லிட்டேன். 7 பிரியாணி குடுத்துருங்க என் சம்பளத்தில் புடிச்சிங்க அப்படின்னு சொன்னதுமே, சரி விடுங்க நானே குடுத்துட்றேன். அதனால என்ன வேண்டாம் அப்படின்னாரு ஓனரு. இல்ல சேனல்ல இன்கம் வந்து இந்த மாசத்துக்கு வந்திருக்கு. ஸோ வந்து நானு குடுத்துட்றேன் சார். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னோனே, ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டாரு. அதேபோல வாங்கிட்டவங்களும் வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் உங்களால தான். நீங்க வந்து சேனல பார்த்து சப்போர்ட் பண்றதுனால தான் இந்த மாரிலாம் குடுக்க முடியுது. உங்களுக்கு தான் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்